வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பார்க்க முடியும். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது இன்னைக்கு முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா புனேரி பல்டனுக்கும் யூபி ஓதாஸ், அதாவது 63வது மேட்ச். இந்த 64வது மேட்ச் வந்து பெங்களூருக்கும் பட்னாக்கும் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த பெங்களூர் பட்னா மேட்சை வந்து இன்னைக்கும் வந்து பெங்களூர் பட்னா மேட்ச், பெங்களூர் மேட்ச் வந்து ஆடுறாங்க. ஸோ 9 மணிக்கு அவங்க ஆடுறாங்கன்னா நம்மளால 10 மணிக்கு 10:20க்கு தான் மேட்சே முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி யூடியூப்ல போடுறதுக்குள்ள டைம் ஆகிரும். ஸோ நம்ம காலையில அந்த ப்ராசஸை 6 மணிக்கு ஆரம்பிச்சா கூட நம்மளால வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். ஸோ ஒரு 9-10 மணி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட். ஸோ அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படி பார்த்தா நிறைய மேட்ச் வந்து கபடி வீடியோஸ் வந்து நம்மளால கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் ரீசன். அன்னைக்கு நைட்டு ஒரு மேட்ச் இருக்கும், மறுநாள் அதே டீம் வந்து விளையாடும் போது நம்ம வந்து முந்தின மேட்சை வச்சுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. அப்படி இல்லைன்னா வீடியோ போட முடியாது. நீங்க வீடியோவும் வேணுங்கிறீங்க, முன்னாடி உள்ள மேட்ச் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது தப்புங்கிறீங்க. ஸோ அதனால பெங்களூர்ல இருக்கக்கூடிய யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா சப்ல ஆடக்கூடிய சப்ஷூட்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸையும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை வச்சு கூட நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால நம்ம இப்போ அன்னைக்கு இப்போ மேட்ச் இன்னைக்கு நடக்க அப்படின்னா பெங்களூர் அன்னைக்கே அந்த மேட்ச் இன்னும் வீடியோ எடுத்தாகும். ஸோ நடக்கிறதுக்கு இப்போ 5 மணிக்கு தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மேட்ச் வந்து 8 மணிக்கு பெங்களூர் ஆட போறாங்க, மறுநாளும் பெங்களூர் ஆட போறாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் இதை அனுசரிச்சு தான் நீங்க போகணும். இல்லைன்னா பேசாம அந்த முதல் மேட்ச் புனேரி பல்டன் வெர்சஸ் நம்ம யூபி ஓதாஸ் வீடியோவே நான் போடுறேன். எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோஸ் வந்து ஒரு 1000 பேர் 1500 பேர் பார்க்க போறீங்க. அதே தான் ஒரு வீடியோ போட்டாலும் அதை தான் பார்க்க போறீங்க. 2 வீடியோ சேர்த்து ஒன்னா போட்டாலும் அவ்வளவுதான் பார்க்க போறீங்க. ஏன்னா 10,000 பேரா பாத்துட போறாங்க. அதனால நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க நண்பா. நம்மளோட சிச்சுவேஷன் எல்லாமே நீங்களும் பாத்துக்கோங்க. சரிங்களா? எல்லா சப்ல உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனா நான் சொல்லிடுறேன். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பர் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல XL11. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருக்கீங்களோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் போய் XL11ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம கபடிக்கு வந்து 5% தான் கமிஷன். அதே போல கிராண்ட் லீக்ல மொத்தமே ஒரு 650 பேர்கிட்ட ஆடுறாங்கன்னு வைங்களேன். அதுல ஒரு 550 பேர் வந்து அவங்களுடைய ஸ்மால் லீக்கை மட்டும்தான் அந்த கிராண்ட் லீக்ல சும்மா ஒரு டீம் போட்டோங்கிறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 டீம் தான் ஒரு 5 டீம் 3 டீம் போடுறவங்க வந்து வர்றாங்க. அதனால நம்ம ஒரு ரிஸ்கா ஒரு 6 டீம் 7 டீம் இறக்கணும் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அது கை கொடுக்கும். சில மேட்ச்லாம் 11வது ரேங்க் 18வது ரேங்க் இந்த மாதிரி பக்கத்துல வந்து மிஸ் ஆகுது. அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அடிக்கலாம், கிராண்ட் லீக் அடிச்சிடலாம் அந்த ஆப்ல. அதனால யாரெல்லாம் இது வரைக்கும் XL11ல ஜாயின் பண்ணலையோ ஒரு டைம் நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்க வந்து தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் புனேரி பல்டன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஆனாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ட கடைசி நிமிஷத்துல வந்து தோல்வியை விட்டுட்டாங்க. ஆனா நல்லா விளையாண்டாங்க, விளையாடுறதுலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ யூபி யோதால பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த டீமை கூட நம்ம பெருசா கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்கெல்லாம் இன்னைக்கு இந்த டீம்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டீம்ல இருந்து ஆப்போனன்ட் டீம்ல மெயின் ரைடர் ஆடக்கூடிய பரத் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆடுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பவானி ராஜ்புட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ககன் கவுடாவா இருக்கட்டும், அதே போல இன்னொரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சிவம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடர். லாஸ்ட் மேட்ச் அவங்க பரத் சிவம் தான் ஸ்டார்டிங் 7ல இருந்து ஆடினாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு சப்போர்ட் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல யாருக்கு வந்து பொசிஷன் ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே போல அம்மனும் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லாவே டேக்கிள் பண்ணாரு, ஜெய்ப்பூர் கூட நல்லா டேக்கிள் பண்ணாரு. ஆனா அம்மன்கிட்ட வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில மேட்ச்ல வந்து சப்ஷூட்ல வெளியே எடுத்துடுறாரு கோச். மத்த இந்த 4 டிஃபென்ஸ்ல இந்த 3 டிஃபென்ஸ கோச் தொடவே மாட்டாரு. ஆனா அம்மனை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஷூட்ல ஒரு சில மேட்ச், எல்லா மேட்சும் இல்ல, ஒரு சில மேட்ச் வந்து வெளியே எடுத்துடுறாரு. அது மட்டும் தான் அம்மன் கிட்ட ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபினேஷ் நம்ம பிளேயர். ஸோ அபினேஷ் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு சன்கிட் சாவண்டுக்குமே இன்னைக்கு பரத் அப்புறம் சிவம்லாம் ஆனார்னா அவருக்குமே பொசிஷன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு.
ஏன்னா இன்னைக்கு வந்து 2 லெஃப்ட் ரைடர் 2 ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டா தான் இருக்கு. அதனால இந்த 4 டிஃபென்ஸுமே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுல கொஞ்சம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுக்கணும்னா சன்கிட்ஸ் வேணுக்கு வேணா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துக்கலாம். ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா எல்லாரையும் 7 டீம்ல ட்ரை பண்ணி 10 டீம் 10 ட்ரை பண்ணீங்கன்னா சன்கிட்ஸ் ஒரு 7 டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், மற்றபடி பெருசா ஒண்ணும் இல்ல. அதே போல ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா மோஹித் கோயட், ஆகாஷ் ஷிண்டே, பங்கஜ் மோஹித். இந்த மோஹித் கோயட்டும் பங்கஜும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடர்ஸ். ஆகாஷ் ஷிண்டே மட்டும் லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடரா இருக்கிறாரு. எப்பவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம்ல வந்து சுமித் இருக்கிறார். சுமித் வந்து லெஃப்ட் கார்னர்ல இருக்காரு. அவர்கிட்ட ஃபேஸ் பண்றது மோஹித் கோயட்டும் அண்ட் பங்கஜ் மோஹித்தும். ஏன்னா சுமித் வந்து நல்லாவே வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா இன்னைக்கு ஆகாஷ் ஷிண்டே வந்து பாத்தீங்கன்னா கார்னர் ஹிட்டிஸும் கம்பேர்ட் டு சுமித் கொஞ்சம் வீக் தான். அதே போல கவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா ரைட் கவர் கூட அசோசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா லெஃப்ட்ல ஆடக்கூடிய கவர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்சே 4 டேக்கிள் பண்ணி ஒன்னும் சக்சஸ்ஃபுல் கொடுக்கல அவரு. அதனால ஆகாஷ் ஷிண்டேக்கு வந்து இன்னைக்கு வந்து பொசிஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் சைடு ஆடக்கூடிய சைடு லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் இந்த 2 மோஹித் கோயட்டும் பங்கஜ் ஆடுற சைடை விட கொஞ்சம் பொசிஷன் வந்து வீக் அப்படிங்கறதுனால இவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாரா இருப்பாரு. ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸா போனீங்கன்னா நீங்க ஹாத்ரி, ஸ்மால் லீக் இப்போ ஸ்மால் லீக்கு நீங்க டீம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஹாத்ரி, அபினேஷ், அமனு, ஆகாஷ் ஷிண்டே, பங்கஜ், மோஹித் கோயட் இந்த 5 பேரையும் நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 டிஃபென்ஸையும் எடுத்துட்டு ஆகாஷ் ஷிண்டே மட்டும் ரைடர்ல எடுக்கிறதா இருந்தா கூட எடுக்கலாம். இல்ல அந்த 3 டிஃபென்ஸ் எடுத்துட்டு சங்கின் சாவண்டுக்கு போயில ஆகாஷ் ஷிண்டே, மோஹித் இந்த 2 பேர் எடுத்து அந்த 3 டிஃபென்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்போல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஆத்ரிக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதே போல அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஆகாஷ் ஷிண்டேக்கும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கு. இந்த மோஹித் கோயட் வந்து நல்ல பிளேயர். ஆனா என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா சப்ஷூட்ல வந்து வெளியே போயிடுவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட அஜித் உள்ள வந்துட்டாரு. ஏன்னா அவர் சைடு தான் கொஞ்சம் வீக்கா இருந்தது. அங்கு சைடு ஆட முடியல அவங்களால. ஏன்னா மோஹித்தும் பங்கஜும் அங்கு சைடு ஆடினாங்க. சுஜித் சிங் கவர் எடுத்தாரு. அதனால கொஞ்சம் ஆட முடியல, நான் ஏற்கனவே சொன்னது போல. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது சப்ஷூட்ல வந்து வெளியே போறதுக்கு மோஹித் கோயட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் ஆகாஷ் ஷிண்டேயுமே சப்ஷூட்ல வெளியே போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா பங்கஜ் வந்து சப்ஷூட்ல போக மாட்டாரு. அது ஒரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பங்கஜுக்கு அது ஒரு பிளஸ். இப்போ யூபி யோதாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல ஆடக்கூடியது ஆகாஷ் ஷிண்டே ஆடுவாரு. சப்ல இருந்து வரக்கூடிய அஜித் குமார் வந்து ஆடுவாரு. இங்க மோஹித் கோயட் ஆடுவாரு, பங்கஜ் மோஹித் வந்து ஆடுவாரு. ஸோ பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஆனா இந்த 2 கார்னர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹிட்டிஸா இருந்தாலும் சரி, சுமித்தா இருந்தாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த 2 கவரை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசா உடன்பாடு இல்லை. இந்த 2 கவர்ஸ் மேலே எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல 4 டேக்கிள் பண்ணி 0 பாயிண்ட். ஆனா அந்த அட்டெம்ப்ட்ங்கிறது இம்பார்ட்டன்ட். சில பிளேயர் வந்து அட்டெம்ப்டே பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் லாஸ்ட் மேட்ச்ல அட்டெம்ப்ட் பண்ணாரு. ஏன்னா திடீர்னு சில மேட்ச் வந்து அது அவருக்கு ஃபேவரட்டா போயிட்டு 4ல 2 பண்ணா கூட 40+ பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதனால இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஹிட்டிஸும் சுமித்தும் தான். ஆனா இந்த அசுசிங்கும் விவேக்கையும் வந்து நீங்க அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல வந்து காம்போ வைஸா வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ரைடரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயின் ரைடரா பரத் இருக்கிறாரு. 2வது ககன் கவுடா, 3வது வந்து பாத்தீங்கன்னா சிவம் சௌத்ரி. இந்த 3 பேர் வந்து இருக்கிறாங்க. இதுல 2 பேர் லெஃப்ட் ரைடர் தான். இதுல வந்து இன்னொருத்தர் வந்து சுரேந்தர் கில் அவங்களாம் பெருசா அவங்களெல்லாம் இறக்குறதே இல்ல. பவானி ராஜ்புட் வேணா உள்ள வரலாம் மேபி. அவரு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஆடக்கூடிய ரைடர். பட் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பரத் வந்து இருக்கிறாரு. ஆனா பரத் வந்து ஒரு பெரிய மைனஸா நான் என்ன பாக்குறேன்னா, நல்ல ரைடர் நிறைய ஆடுவார். ஆனா இன்னைக்கு அவர் ஃபேஸ் பண்ணக்கூடியது ஹாத்ரியை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் அவர் சைட்ல. அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஹாத்ரி வந்து ரொம்ப பயங்கரமா ஆடுவாரு. இருக்கிறதுல இந்த சீசன்ல நிறைய டேக்கிள் பண்ணது அவராக தான் இருப்பாரு. நினைக்கிறேன் ஒரு அட்லீஸ்ட் டாப் 3ல இருப்பாரு. அதனால அவர் ஒருவேளை நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிற நினைச்சீங்கன்னா நீங்க பரத்தை தூக்கிட்டு ககன் கவுடா இல்ல அப்படின்னா பவானி ராஜ்புட் ஸ்டார்டிங் 7ல வந்தா கூட நீங்க எடுக்கலாம். ஆனா ஏன்னா பவானி ராஜ்புட்டும் இவனும் அமன் சைடு தான் ஆடுவாங்க. கம்பேர் டு அவங்க சைடு வந்து கொஞ்சம் இது. அதே போல நம்ம ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அபினேஷ் வந்து கவர், அது கொஞ்சம் பிளஸ் புனேரிக்கு. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைனஸா இருக்கும். அதே போல லெஃப்ட்ல வந்து சங்கீத் சாவண்ட் தான் அடிப்பாரு. அது வந்து பரத்துக்கு வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும்.
எப்படி பார்த்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இவங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரைட் ரைடர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து யூபில வந்து ரைட் ரைடர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணுது. ஏன்னா ஹாத்ரி வந்து பெருசா அந்த லெவலுக்கு ஆட விட்டுற மாட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பாயிண்ட் எடுத்தா கூட ஐயட்டா ஒரு ரைடுக்கு 8 பாயிண்ட் இருக்கும்போது 40 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் லெவல்ல இருந்து 8 பாயிண்ட் பார்த்தாலும் 48 பாயிண்ட் தான் வருது. சோ அப்படி பார்த்தாலும் ஒருவேளை ஆல் அவுட் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. சோ அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரைட் ரைடர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபேவரட்டா போனா போங்க. நான் சொன்ன பாயிண்ட்ல உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா ரைட் ரைடர்ஸ்க்கு போங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா லெஃப்ட் ரைடரான பரத், சிவம் சௌத்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ரைட் ரைடர் ககன் கவுடா, சுரேந்தர் கில் வரலாம், மேபி பாசிபிள் 11ல வரலாம். பிளஸ் பவானி ராஜ்புட்டும் சப்ஸ்டியூட்ல இருந்து கூட உள்ள வரலாம். சோ அதனால ஸ்மால் லீக்னு பார்க்கும்போது ஹிட்டிஸ், சுமித், பரத் இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல ரைட் ரைடர் பிளஸ் அசோசியன்க்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஹிட்டிஸ்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம், சுமித்துக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்தா போதுமானதா இருக்கும். சோ இப்போ ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்துறலாம், நீங்களே பாத்துருங்க. சோ சேஃபான ஸ்மால் லீக் டீம் அம்மனு, ஹாத்ரி, அபினேஷ், ஆகாஷ் ஷிண்டே, இங்க சுமித், அப்புறம் ஹிட்டிஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா பரத். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பரத் வந்து ஃபிளாப் ஆவார்னு என்னால ஷுவரா சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை நான் சொல்லிட்டு அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா என்ன வச்சு செஞ்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு ரிஸ்க் வேணா நீங்க எடுத்து பார்க்கலாம், அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து கொஞ்சம் வீக்கா இல்ல ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஹித் கோயட்டை வந்து நீங்க வந்து எடுக்கலாம். மோஹித் கோயட்டை வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல டைரக்டா போயிட்டு சன்கின் சாமன்ட்ட கூட இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா பரத் வந்து ஒரு 5 இது பண்ணாதான் 40 பாயிண்ட். அவர் சன்கின் சாமன்ட் பக்கத்துலதான் இன்னைக்கு சிவம் சௌத்ரி அண்ட் வந்து பரத் ஆடுறாங்க. 2 கவர் பொசிஷன் அடிச்சா கூட 40 பிளஸ் பாயிண்ட் பிளஸ் அவருக்கு ஆல் அவுட் பாயிண்ட் வேற கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் யூபிஏ புனேரி பல்டன் 2 ஆல் அவுட் ஆச்சு பண்ணிடுவாங்க. அப்படிங்கும் போது 8 16 பாயிண்ட் அதுல கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல இருந்து ஒரு 8 பாயிண்ட். சோ அது ஒரு சேர்க்கும் போது 24 பாயிண்ட் பிளஸ் ஒரு 40 பாத்தீங்க அப்படின்னாலே ஏறக்குறைய 60 பிளஸ் பாயிண்ட் வந்துருவாரு. சோ சன்கின் சாவன்ட்ட வந்து நீங்க பரத்துக்கு பதிலா தாராளமா ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஆனா என்ன அப்படின்னா ஒரு 4 பேர் இந்த மாதிரி ஆப்ல வந்து 4 ஆல்ரவுண்டர் தான் எடுக்க முடியும். உங்க விருப்பம். ஏன்னா நீங்க சில பேர் வந்து 5 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ல கூட விளையாடுவீங்க. சோ நேற்று தான் தெரிஞ்சது. சோ அப்படி இருக்கிறவங்க கூட அந்த ரிஸ்க் வந்து எடுத்து பார்க்கலாம். பட் இந்த மாதிரி இதுல இந்த 4 பேர் ஓகே. அண்ட் பரத்துக்கு பதிலா மோஹித் கோயட்டை வேணா நீங்க எக்ஸல் 11 ஆப்ல வந்து ட்ரை பண்ணலாம், விஷன் 11ல ட்ரை பண்ணலாம். ஸ்பாட்டிஷ் மாதிரியான ஆப்ல வந்து நீங்க வந்து சன்கிட் சாவன்ட்ட கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஹாத்ரி வந்து பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு. வைஸ் கேப்டன் சுமித் வந்து பெஸ்டா இருக்கலாம், அமன் வந்து பெஸ்டா இருக்கலாம். சோ இந்த 4 டிஃபரன்ஸுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து எலிஜிபிள். அதுல கேப்டன் ஹாத்ரி, வைஸ் கேப்டன் அந்த 3ல யாரை வேணாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ இதுதான் 63வது மேட்சுக்கான புனேரி வெர்சஸ் யூபி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் புல்ஸ் வெர்சஸ் பட்னா பைரட்ஸ். சோ பட்னாவுக்கும் பெங்களூருக்கும் தான் மேட்ச். சோ பட்னா வெர்சஸ் பெங்களூர். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் வந்து எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா ஆடுவாங்கன்னு என்னால ஷுவரா சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் சிலிப்பிட்டு ஆடுறாங்க, ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆடுறது இல்லை. நண்பா சின்ன ஒரு பிரச்சனை, இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். சோ பெங்களூர் புல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் சொல்றது போல அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வச்சு மெயின் 7 வச்சு அவங்க இது வரைக்கும் ஆனதே இல்லை. லாஸ்ட் மேட்ச்லாம் சௌரப் நந்தால கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 7ல எடுக்கல, சப்ல வர வச்சாங்க. சரிங்களா? அதனால இந்த மேட்ச் நடந்ததுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். அதனால நான் எந்தெந்த பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா டிஃபென்ஸ்ல வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. சௌரப் நந்தால், சன்னி, அதுக்கப்புறம் வந்து பர்தீக், அடுத்து வந்து நம்ம நிதின் ராவத். இந்த 4 டிஃபென்ஸ்ல எந்த ஒரு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் நம்ம வந்து அது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கவர்ல வந்து சௌரப் நந்தால் இருப்பாரு. அடுத்து ரைட் கவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னி இருப்பாரு. லெஃப்ட் கவர்ல வந்து நமக்கு வந்து பிரதீக், லெஃப்ட் கார்னர்ல இது. சோ யாராச்சும் இப்போ ஒரு இந்த நம்ம இப்ப 4 பேர்ல 3 பேர் ஆடுறாங்கன்னா அவங்க எந்தெந்த பிளேயர் இல்லையோ அந்த பொசிஷன்ல ஆட போறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரைடர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால். சோ நர்வாலை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடர். அஜாங்க பவர் லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடர்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெய் பகவான் ரைட்ல ஆடக்கூடிய ரைடர். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ரைடர்ஸ் இன்னும் 3 பிளேயர் இருக்காங்க. யாரை எடுத்துட்டு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜட்டின் இருக்கிறாரு, அப்புறம் வந்து சுஷில் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் உண்டு, எனக்கு சரியா பேர் தப்பு ஞாபகம் இல்லை. ஸோ இன்னும் 3 ரைடர்ஸ் இருக்கிறாங்க. யாரை கொண்டு வருவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சௌரப் நந்தாலையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதின் ராவல், இந்த 2 டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெய் பகவானையும் கொஞ்சம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா பட்னால வந்து ரைட் சைட்ல ஆடக்கூடிய ரைடர்ஸ் எல்லாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்கிட் கிட்ட ஃபேஸ் பண்ணி ஆகணும். சோ அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த கவர்ல ஆடக்கூடிய தீபக் சிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனால ரைட்ல ஆடக்கூடிய ரைடர்ஸ் வந்து இன்னைக்கு ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுவே லெஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் ஷிண்டே கிட்டையும் ஷேக் கிட்டையும் ஆடி ஆகணும். அது கொஞ்சம் கம்பேர் டு அன்கிட் தீபக் சிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஈஸி. அதனால இன்னைக்கு யாரெல்லாம் பெங்களூர்ல லெஃப்ட் ரைடரோ அவங்களுக்குலாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்தீப் நர்வால், அதுக்கப்புறம் அஜாங்க பவர், சுஷில்னு சொல்லி இன்னொரு பிளேயர் யாரோ உண்டு. ஸோ இந்த 3-4 பிளேயருக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா அவங்க தான் சிவம் ஷிண்டே சைடும் அண்ட் ஷேக் கவர் கொஞ்சம் கம்மியா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பெங்களூர் ப்ரெடிக்ஷன். ஸோ பெருசா பெங்களூருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க ஆடுறது அப்படி. ஆனா பட்னா அப்படி இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அதாவது பாருங்க, சிவம் ஷிண்டே, தீபக் சிங், ஷேக், அன்கிட். இன்னைக்கு மோஸ்டா நீங்க வந்து பாசிபிள் 7 பார்த்துட்டு தான் இருக்கணும். ஒருவேளை பிளேயிங் 7ல வந்து அஜாங்க பவர், பர்தீப் நர்வால், சுஷில் இவங்க எல்லாருமே ஆடினாங்க அப்படின்னா நீங்க வந்து தீபக் சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ஷேக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவரோட பொசிஷன் தான் இந்த கவர். தீபக் சிங்கோட கவர் வந்து இந்த மாதிரி அடிக்கிறது. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிட்டின் ஆடுவாரு, அப்புறம் ஜெய் பகவான் ஆடுவாரு. அவங்க எந்த லெவலுக்கு பெருசா ரைடு வாய்ப்பு கொடுப்பாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி இவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜாங்க பவர் முதல் மேட்ச் அண்ட் லாஸ்ட்டுக்கு முந்தின மேட்ச்ல, லாஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறோம், லாஸ்ட்டுக்கு முந்தின மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ரைடோட அவரை வெளியே தூக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் கவனமா தான் பார்க்கணும். பட் பட்னாவை பொறுத்த வரைக்கும் சிவம் ஷிண்டே, தீபக் சிங், அன்கிட், ஷேக் இந்த 4 பேரை காம்போ வச்சுட்டு ஒரு டீம்ல அயனை வந்து 5வது பிளேயரா எடுக்கலாம். இன்னொரு டீம்ல அயனுக்கு மேல தேவாங்க ஒரு 5 அயனை தூக்கிட்டு தேவாங்க வந்து 4 டிஃபென்ஸ் பிளஸ் தேவாங்க. இன்னொரு டீம்ல டீம் 1ல பாத்தீங்க அப்படின்னா 4 டிஃபென்ஸ் பிளஸ் அயன். டீம் 2ல 4 டிஃபென்ஸ் பிளஸ் தேவாங், அயன் எடுக்கக்கூடாது. டீம் 3ல வந்து 3 டிஃபென்ஸ். அந்த 3 டிஃபென்ஸ் யாரு? சிவம் ஷிண்டே, தீபக் சிங், அன்கிட். 3 டிஃபென்ஸ் பிளஸ் தேவாங், அயன், இந்த 2 ரைடர்ஸ். இன்னொரு டீம் 4ல 3 டிஃபெண்டர்ஸ், சிவம் ஷிண்டே, ஷேக், அன்கிட். தீபக் சிங் தூக்கிடணும். அடுத்து ரைடர்ல அயன் அண்ட் 3+2 இந்த மாதிரி காம்போல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணலாம். பட் என்னோட மோஸ்ட் இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க நான் என்ன மாதிரியான டீம் எடுத்திருக்கேன். ஃபுல்லா பட்னா ஃபேவரட். அதாவது தீபக் சிங், ஷிண்டே, அன்கிட், அயனு அண்ட் தேவாங். இதுல வந்து நீங்க ஷேக்க கூட எடுக்கலாம். அது எப்போ எடுக்கலாம் அப்படின்னா பெங்களூருவோட ஸ்டார்டிங் 7 கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரைட் நல்லா லெஃப்ட் ரைடர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா ஷேக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் நிதின் ராவல் அண்ட் ஜெய் பகவான். ஏன் ஜெய் பகவான்னா கிரெடிட்ஸ் இஷ்யூக்காக சும்மா எடுத்து வச்சிருக்கோம், பரவாயில்ல. ஏன்னா நீங்க மத்த இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நீங்க டிராப் பண்ணவே முடியாது. ஒரு வேலை நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தீபக் சிங்க்கு பதிலா நீங்க வந்து ஷேக் இதுல இருந்து எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் இஷ்யூ எப்படி கஷ்டம் இன்னைக்கு. அதனால இந்த டீமோட போறது பெஸ்ட். கேப்டன் வைஸ் கேப்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அன்கிட்டுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம், இல்ல அயனுக்கு வைஸ் கேப்டன் போகலாம், தேவாங்க கூட வைஸ் கேப்டன் போகலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அயன் ஆடக்கூடிய சைடு வந்து ரொம்ப வீக். இதே இதான் தேவாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நிதின் நர்வால் கிட்ட ஆடணும். ஸோ அவரு கூட நல்ல ஸ்ட்ராங்கான டிஃபெண்டர், நல்லா நிறைய கேட்ச் பண்ணி இருக்காரு, கால் கேட்ச் எல்லாம் போட்டிருக்காரு. அதேதான் அயன் ஆடக்கூடிய சைட்ல சௌரப் நந்தால் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. கவரும் வந்து பாத்தீங்கன்னா பர்திக்கு. ஸோ ஒன்னும் பெரிய லெவல்ல இல்லை. அதனால அயனை அந்த பேஸ்ல போனீங்கன்னா அயனை வந்து நீங்க ஈஸியா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒரு யூகம் தான். நம்ம இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கலாம் கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லா பொசிஷன் யாருக்கு ஸ்ட்ராங் யாருக்கு வீக். ஏன்னா நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. நிதின் ராவல் இந்த சைடு ஆடுறாரு, அதுக்கப்புறம் பர்திக் வந்து இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ரைட் கவர், அதுக்கப்புறம் வந்து சௌரப் நந்தா. இப்போ அயன் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர் இந்த சைடு ஆடுவாரு. ஸோ சௌரப் நந்தால் சைடு வந்து ஆடுறது கொஞ்சம் ஈஸி. கவரும் வந்து பாத்தீங்கன்னா பர்திக் தான் இருக்கிறாரு. அதே இதை தேவாங் வந்து பாத்தீங்கன்னா நிதின் நர்வால் கிட்ட ஆடணும். நிதின் நர்வால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், ஆனா கவர் வந்து பாத்தீங்கன்னா வீக் தான்.
அதனால ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது தேவாங்கா அயனான்னு பார்க்கும்போது அயன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவல் ரைடு தான் போவாங்க. மேக்சிமம் இவர் ஒரு 15 ரைடு டோட்டலா போவாரு, இவரும் ஒரு 15ல இருந்து 18 ரைடு வந்து போவாரு, அவ்வளவுதான். ஆனா அயன்ட்ட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேக்கிள் கூட பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சில மேட்ச் ஒரு 5 மேட்ச் நடக்குன்னா அதுல 2 மேட்ச் ஆச்சும் ஒரு டேக்கிள் போட்டு கொடுத்துருவாரு. அது வந்து அயன்ட்ட வந்து ஒரு பிளஸ் நான் பாக்குறேன். பட் பாயிண்ட் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதிகபட்சம் ஒரு 20 to 30 தான் இருக்கும். அதனால அது ஒன்றும் பெருசா உங்களை பாதிக்காது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.